நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பரக்கத்தை பெறுவதற்கான எளிமையான வழி, ரொம்பவும் சிம்பிளான ஒரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே யாசீன் சூரா ஓதுங்கன்றாங்க. எவரொருவர் காலையில் யாசீன் சூராவை ஓதுவாரோ மாலை வரை அல்லாஹ் அவருடைய அனைத்து காரியங்களிலும் பரக்கத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு சூரா, சொல்லப்போனால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் ஓதக்கூடிய, நம்மிலே பலர் மனப்பாடம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அத்தியாயம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக குர்ஆனினுடைய இருதயம் என்று, தி ஹார்ட் ஆஃப் குர்ஆன் என்று சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான அத்தியாயம் சூரா யாசீன். அந்த யாசீன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய 5 முக்கியமான பலன்களை மட்டும்தான் இந்த காணொலியிலே நான் சொல்ல போகிறேன். தொடர்ச்சியாக இதை பாருங்கள். இந்த பலன்களை தெரிந்ததற்கு பிறகு இனிமேல் நீங்கள் உத்வேகத்தோடு, ரொம்ப ஈடுபாட்டோடு யாசீன் சூராவை படிப்பதற்கு உங்களுக்கு அது உதவி செய்யும் என்று நான் நம்புகிறேன். முதல் விஷயம், இன்றைக்கி நம்ம எல்லாருமே என்ன தேடுறோம் அப்படின்னா, பரக்கத்து வேணும்னு நினைக்கிறோம். எல்லாருமே நம்முடைய காசு பணம் ஆகட்டும், நம்முடைய தொழிலாகட்டும், நம்ம செய்யக்கூடிய வியாபாரமாகட்டும், நம்முடைய குடும்பமாகட்டும், எல்லாத்துலேயுமே பரக்கத்து இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பரக்கத்தை பெறுவதற்கான எளிமையான வழி, ரொம்பவும் சிம்பிளான ஒரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே யாசீன் சூரா ஓதுங்கன்றாங்க. எவரொருவர் காலையில் யாசீன் சூராவை ஓதுவாரோ மாலை வரை அல்லாஹ் அவருடைய அனைத்து காரியங்களிலும் பரக்கச் செய்வான். யார் ஒருவர் மாலையிலே யாசீன் சூரா ஓதுகிறாரோ மறுநாள் காலை வரை அவருடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் பரக்கச் செய்வான். முஸ்னது தாரமி என்று சொல்லக்கூடிய நூலிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் இது. எனவே பரக்கத்தை பெற்று தருவதற்கான மிகச்சிறந்த வழியாக சூரா யாசீனை ஓதுவது இருக்கிறது. இது முதல் பலன். இரண்டாவது பலன், நம்முடைய தேவையை பூர்த்தியாக்குவதற்கு சூரா யாசீனை ஓதிக்கொள்ளலாம். எவர் ஒருவர் சூரா யாசீனை ஓதுகிறாரோ அன்றைய நாளின் தேவை அதன் மூலமாக அவருக்கு நிறைவேற்றி தரப்படும். எல்லாருக்கும் எல்லா தேவையும் இருக்கும். சில தேவைகள் இருக்குது அவசியமானதாக இருக்கும், சில தேவைகள் இருக்குது வாழ்க்கைக்கானதாக இருக்கும், சில தேவைகள் இருக்கிறது அது நாம் யாரிடத்திலும் கேட்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கலாம். அதையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய அந்த பாக்கியத்தை சூரா யாசீன் பெற்றுத் தருகிறது. டெய்லி காலையில் ஓதிட்டேன்னு சொன்னால் அன்னைக்கு நாளைக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அந்த யாசீனை போதுமானதாக இருக்கிறது என்பதை நமக்கு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இது இரண்டாவது பலன். மூணாவது பலன் என்ன தெரியுமா? நாம் எல்லா விஷயத்துலையுமே யாசீன் சூறாவை முன்னிலைப்படுத்துகிறோம். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு கடை திறப்பாக்க ஆகட்டும், ஒரு வீடு குடிபுகக்கூடிய விஷயமாகட்டும், நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே சூரா யாசீனை நம்ம ஓதுறோம் இல்லையா? யாசீன் ஓதி ஒரு துவா செய்யுங்க ஹஸரத் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோமா இல்லையா? எல்லோரும் குடும்பமாக உட்காந்து யாசீன் ஓதுறோமா இல்லையா? எதுக்கு நம்ம அதை செய்கிறோம்? என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? அப்படின்னா அதற்கான காரணத்தை தான் இந்த மூணாவது விஷயமாக பலனாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவரொருவர் சூரா யாசீனை ஓதுகிறாரோ 10 தடவை குர்ஆன் ஓதியதற்கான ஈக்குவலான நன்மை அல்லாஹ் தருகிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லி குல்லி ஷையின் கல்பன் வ கல்புல் குர்ஆனி. சூரா யாசீன் எல்லாவற்றுக்கும் இருதயம் உண்டு, குர்ஆனுடைய இருதயம் சூரா யாசீன் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, கதபல்லாஹு பி கிராத்திஹா கிராத்தி அஷர மர்ரா. குர்ஆனை 10 தடவை ஓதினால் என்ன நன்மை அல்லாஹ் தருவானோ அதை சூரா யாசீனை ஒரு தடவை ஓதினால் தருகிறான். அதாவது அவ்வளவு பெரிய நன்மையை பெற்றுத்தர வல்ல ஒரு மகத்தான சூரா தான் யாசீன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். திருமதி என்கின்ற நூலிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அப்போ அதனால தாங்க ஒரு நல்ல காரியமாகட்டும், ஏதாவது ஒரு துக்ககரமான விஷயமாகட்டும், அதை ஓதி அதை முன்வச்சு இவ்வளவு பெரிய நன்மையை நான் இவ்வளவு பெரிய நன்மையை வைத்து இறைவா உன்னிடத்தில் கேட்கிறேன், நாங்கள் தொடங்கக்கூடிய இந்த வியாபாரத்தை பரக்கச் செய்யி, எங்களை விட்டு மறைந்து விட்ட இவருடைய மன்னரை விசாலமாக்கு, அவருடைய பாவத்தை மன்னித்துவிடு என்று யாசீனை முன்வைத்து கேட்பதற்கு காரணம் இதுதான். இது மூணாவது பலன், முக்கியமான பலன். நாலாவது முக்கியமான பலன் ஒன்று இருக்கிறது. எவரொருவர் சூரா யாசீனை வழக்கமாக ஓதக்கூடிய அந்த பக்குவத்தை பெற்றிருக்கிறாரோ, அந்த வலிமையை பெற்றிருக்கிறாரோ, அந்த யாசீன் சூரா அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே இவருக்காக வேண்டி சிபாரிசு செய்யும். அது மட்டுமல்ல, இவருடைய தேவையை பூர்த்தியாக்குவதற்கு அது காரணமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இவருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அந்த சூரா யாசீன் போதுமானதாக இருக்கும் சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னும் சில அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பாக,
குர்துபி போன்ற மிகச்சிறந்த தப்சீர் கிரந்தங்களிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. எவரொருவர் சூரா யாசீனை ஓதுகிறாரோ 1000 தீனார்களை அல்லாஹுடைய பாதையிலே ஒருவர் செலவு செய்தால், அல்லாவிற்காக வேண்டி ஒருவர் செலவிட்டால் எவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹ் தருவானோ அதை அல்லாஹ் சூரா யாசீனின் மூலமாக தந்து விடுகிறான், ஓதுவதின் மூலமாக என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இது 4வது பலன். சரியா? 5வது பலன் என்ன? சூரா யாசீனை ஓதுவதின் மூலமாக மரணித்து விட்டவர்களுடைய கபரின் வேதனை நீங்குவதற்கும் அது காரணமாக இருக்கிறது. அபூதாவுதிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, இக்ரஊ சூரத் யாசீன் அலா மௌத்தாக்கும், உங்களிலே இறந்து விட்டவர்களுக்காக நீங்கள் சூரா யாசீனை ஓதுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை ஓதுவதின் மூலமாக கபரின் வேதனை நீங்குகிறது. அது மட்டுமல்ல, கபிரிஸ்தானுக்கு சென்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கபராளிகளுக்காக வேண்டி சூரா யாசீனை ஓதலாம். ஓதி வருவது ஆகச்சிறந்த விஷயம். மட்டுமல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு காண்பித்து தந்த வழி என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த 5 பெரும் பலன்களை சூரா யாசீனை ஓதுவதன் மூலமாக கிடைக்கிறது. இனிமேல் நீங்கள் சூரா யாசீனை ஓதினால் இந்த 5 பலன்களையும் கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த 5 முக்கியமான பலன்கள் இதன் வழியாக நமக்கு கிடைக்கப் போகிறது என்கின்ற நற்சிந்தனையில் ஓதுங்கள். நம்மிலே சிலர் சொல்லிக் கொள்வதுண்டு, அதெல்லாம் யாசீன்லாம் ஓதி மட்டும் நீங்கள் அவங்களுக்கு கேட்டுட்டா அவங்களுக்கு போய் சேர்ந்துருமாக்கும், அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருமாக்கும், அவங்களுடைய வேதனை நீக்கப்பட்டுருமாக்கும் என்று லாஜிக்காக பேசுவதை போன்று சிலர் பேசுவதை நாம் கேட்கிறோம். அன்பர்களே, இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ஒருவர் இறந்து விட்டால் அவருக்காக வேண்டி செய்யக்கூடிய விஷயங்களிலே முக்கியமானது அவருடைய நன்மையை, அவருடைய பாவ அழிப்பை நீக்குவதற்கு நம்மால் ஆன சில நன்மைகளை செய்து அவருக்கு நாம் எடுத்து வைக்கலாம். அதிலே எந்த தவறும் கிடையாது. அதிலே நம் எல்லோராலும் செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிதான் யாசீன் சூரா ஓதுவது. அதை ஓதி அவருடைய நன்மைக்கு நாம் அல்லாஹ்வுடைய புறத்திலே துஆ செய்யலாம். அவருடைய வேதனை நீக்கப்படுவதற்கு அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். அவருடைய பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். இப்படி பல நல்ல பலன்களை பொதிந்திருக்கக்கூடிய சூரா யாசீனை நம்மிலே பலர் மனநமிட்டிருக்கிறோம். தினசரி ஓதி வருவதற்கு முயற்சிப்போமாக. இதனுடைய சிறந்த பலன்களை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லோரும் அடைவதற்கு முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம்.